ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸில் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறவங்கள சில பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. அதில் ஒருத்தரோட பேட்டியை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இந்த கிளாஸ் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், என்கிட்ட பெயர் கொடுத்த அத்தனை பேரையும் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க வச்சு உங்களை பணம் சம்பாதிக்க வைக்கிறது தான் என்னோட நோக்கம்னு சொன்னேன். அதனால உங்கள் ஒவ்வொருடைய பெயருக்கும் கீழே கொஞ்சம் இடம் விட்டுருப்பேன். உங்க பிசினஸ் டீடைல்ஸை பத்தி எழுத வேண்டிதான் இந்த இடம் விட்டுருந்தேன். அந்த வகையில இன்னைக்கு நான் முதலாவது பிசினஸ் உமன் கிட்ட பேட்டி எடுக்க போறேன். நீங்க எல்லாரும் கேட்க தயாரா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் அவங்க பெயருக்கு கீழே அவங்க பிசினஸ் டீடைல்ஸ் எழுதியிருக்கிறத பார்த்துடுங்க. பாருங்க, இந்த மாதிரி உங்க பிசினஸ் டீடைல்ஸையும் எழுத நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேன். நீங்களும் சீக்கிரம் பிசினஸ் ஆரம்பிச்சு உங்க வாழ்க்கையில முன்னேற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்ப நாம பேட்டியை ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க அறிமுகப்படுத்திடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேரு பானு. நான் மயிலாடுதுறையிலேருந்து பேசுறேன். மங்கேரின் கலை சங்கம சேனலை நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குதா? நான் ஒரு 3 வருஷமாவே வீட்டில் டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். பக்கத்தில் உள்ள நெய்பர்ஸ்க்கு மட்டும், என்னோட ரிலேட்டிவ்ஸ் நெய்பர்ஸ்க்கு மட்டும் நான் ஸ்டிச் பண்ணி கொடுப்பேன். நான் இப்போ யூடியூப்ல நிறைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், டெய்லரிங் சம்மந்தமான வீடியோஸ்லாம். நான் எங்கேயும் போய் கிளாஸ்லாம் கற்றுக்கிட்டது இல்லை. நான் அந்த வீடியோஸ்லாம் பார்த்தே நல்லா ஸ்டிச் பண்ண ஆரம்பிப்பேன். அதனால டெய்லரிங் வீடியோஸ் நிறைய சர்ச் பண்ணும்போது இப்போ ஒரு 4-5 மந்த்ஸ் பிஃபோராக எனக்கு மங்கையரின் கலை சங்கமம் அந்த வீடியோஸ் டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸ் பற்றி வீடியோஸ் நான் பார்த்தேன். அது ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம், நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் தான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன். எவ்வளவோ கிளாஸ் வீடியோஸ்லாம் நான் பார்த்துருக்கேன். இது எப்படின்னா பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு கொடுக்கவுமே எனக்கு ஏன்னா என் மனசுலேயும் அந்த மாதிரி ஒரு எண்ணம். ரொம்ப நாளாக நம்ம டெய்லரிங் பண்ணிகிட்ருக்கோம், இது ஒரு அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸாக எப்படி பண்ணுறது, இதை நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய எனக்குள்ள எண்ணம் இருந்துச்சு. எனக்கு தகுந்த மாதிரி அந்த வீடியோஸ்லாம் வரவும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு 2-3 வீடியோஸ் பார்க்கவுமே நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். இந்த சேனலில் டெய்லரிங் கிளாஸோட அந்த பிஸ்னஸ்க்கான ஐடியாஸும் சேர்த்து சொல்கிறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நமக்கு டெய்லரிங் தெரியும், நமக்கு தேவை அதை பிஸ்னஸாக எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதுக்கான பாயிண்ட்ஸ்லாம் நிறைய நீங்கள் சொன்னீங்க, அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதையும் தாண்டி நமக்கு வேணுங்கிற டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம எப்படி கேட்குறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பரை சொல்லி எனக்கு நீங்கள் இண்டிவிஜுவலாக நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம், உங்களுக்கு சஜஷனுக்கு என்ன ஆலோசகராக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னது எனக்கு அதுவும் இன்னுமே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் உடனே எதையும் யோசிக்கல, நமக்கு இந்த மாதிரி தான் வேணும், நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆள் நமக்கு மென்டாராக தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் உடனே நான் அந்த வாட்ஸ்அப்பில் ஜாயின் பண்ணேன். அப்புறம் உங்ககிட்ட கால் பண்ணி நான் என்னோட பிஸ்னஸ் சம்மந்தமாக நான் எந்த லெவலில் இருக்கேன், இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நான் உங்ககிட்ட சொன்னேன். என்னோட லெவல் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு என்னோட ஐடியாஸை பற்றி கேட்டீங்க, எனக்கு நிறைய சஜஷன் சொன்னீங்க. அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் என்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க? நான் வீட்டில் மட்டுமே டெய்லரிங் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒரு டெய்லரிங் ஷாப் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு ஆசை. ஆனால் எனக்கு இங்கே உள்ள வேலை சுச்சுவேஷன்லாம் ஃபேமிலியை பார்க்குறது, அதனால கொஞ்சம் தயக்கமாகவே இருந்துச்சு. வீட்டில் இருந்தே ஏதாச்சும் அடுத்த கட்டமாக பண்ணணும் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் மேம் போட்ட வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது நைட்டி சம்மந்தமான வீடியோஸ்லாம் நிறைய பார்த்தேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த வீடியோஸ்லேயே நைட்டி மேனுஃபேக்சரிங் பற்றி மேம் போட்டிருந்தாங்க. ஸோ அதுவே நம்ம செஞ்சோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் மேம் கிட்ட டிஸ்கஸ் பண்ணேன். அவங்க எனக்கு அதுக்கான ஐடியாஸ் எல்லாமே கொடுத்தாங்க. இப்போ நான் நைட்டி மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போதைக்கு வீட்டில் தான் பண்ணிகிட்ருக்கேன். அதை நெக்ஸ்ட் லெவலாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணணுன்னு ஆசை இருக்குது. பட் எனக்கு நான் எந்த இடத்துலலாம் ஸ்ட்ரக் ஆகி நிற்கிறேனோ அதை அடுத்த கட்டமாக எப்படி மூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ் நீங்கள் சொல்கிறீங்க. எப்போல்லாம் நான் ஃப்ரீயாக இருக்கோன்னா கால் பண்ணி பேசும்போதெல்லாம் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம், எங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஒரு பிஸ்னஸை நான் இப்போ தான் ஒரு அடி எடுத்து வச்சுருக்கிறேன். அது உங்கள் வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது நைட்டி மேனுஃபேக்சரிங். நீங்கள் உங்கள் பிஸ்னஸுக்கு மெண்டராக எப்படி என்ன தேர்ந்தெடுத்தீங்க?
பிஸ்னஸ்க்கு மென்டராக உங்களை எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் உங்கள் வீடியோ பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நான் எதை எதிர்பார்க்குறேனோ அதை தான் நீங்கள் கண்டென்ட்டாக கொடுக்குறீங்க. என்னோட டெய்லரிங் பிஸ்னஸை நான் ஒரு பிஸ்னஸாக டெவலப் பண்ணணும். அந்த ஒரு ஐடியாஸ் இல்லாமல் பல ஐடியாஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. அது நமக்கு எது ஆப்டோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு யோசிக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம். நம்ம ஒரு குழப்பத்தில் இருக்கும்போது நீங்கள் உங்களோட வீடியோஸ் பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு தெளிவு வருது. ஸோ நிறைய ஐடியாஸ் சொல்கிறீங்க. அப்புறம் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் பர்சனலாக காண்டாக்ட் பண்ணி பேசும்போது எங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறீங்க. ஸோ அந்த விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நமக்கு இப்படி ஒரு மென்டார் தான் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் உங்களை சூஸ் பண்ணது. எனக்கு உண்மையிலேயே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு மேம். இவ்வளோ சீக்கிரத்தில் இப்போ ஒரு 4-5 மந்த்ஸ் பிஃபோர் தான் நான் வீடியோஸ் பார்த்தேன். ஒரு 10 வீடியோஸ் பார்த்த உடனே நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா இதுக்கப்புறமும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஆக்சுவலாக இந்த வீடியோஸ் கிளாஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு ஐடியாவுக்கு வருவோம். அதுக்கப்புறம் நம்ம பிஸ்னஸ் பற்றி யோசிக்கலான்னு தான் நான் ஸ்டார்டிங்கில் நினச்சேன். பட் வந்து உங்கள் வீடியோஸ் பார்க்க எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. சரி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணோம், நம்மளுக்கு வந்து இந்த மென்டார்கிட்ட கேட்டு அவங்க சஜஷன் படி நம்ம செய்யலாம் அப்படிங்கிற விதத்தில் நான் உங்களை உடனே கான்டாக்ட் பண்ணேன் மேம். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நான் எங்கேயோ இருக்கிறேன். என்ன நீங்க பார்த்ததும் இல்லை, வீடியோவில் கூட நான் என்னுடைய ஃபேஸை காட்டினதும் இல்லை. அப்படி இருந்தால் என்ன எப்படி நீங்க நம்புனீங்க? உண்மைதான் மேம். இப்போ யூடியூப்ல வந்து எவ்வளவோ வந்து ஃபேக் இதெல்லாம் இருக்கு. பட் வந்து நான் உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து நம்பர் கொடுத்தீங்க. நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணேன். உங்ககிட்ட பேசும்போது ஒருத்தவங்கள்ட்ட பேசினாலே தெரிஞ்சிடும்ல அந்த நம்பகத்தன்மை. அதனால வந்து எனக்கு நிறைய ஐடியாஸ் நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் நம்ம நம்பாமல் எப்படி இருக்க முடியும்? எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த கிளாஸு. நல்லா கைட் பண்ணுறீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணீங்க, கரெக்டாக சொன்னீங்க. அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே நான் வந்து ஆக்சுவலாக வீட்டில் சின்ன தையல் மிஷின் தான் வச்சுருந்தேன். முதல் கட்டமாக நீங்கள் அடுத்த லெவல் மிஷின் வாங்குங்க, இப்படி பண்ணுங்க, இந்த இடத்துல வைங்க, இப்படி செய்யுங்க, எல்லா விஷயத்துலையுமே நிறைய ஐடியாஸ் கொடுத்தீங்க. ஸோ அது வந்து உண்மையிலேயே வந்து ஒருத்தவங்க ஒரு நல்ல எண்ணத்தோட நம்மக்கிட்ட இருக்கிறவங்க நல்ல விதமாக முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் கொடுக்க முடியும். ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த நம்பிக்கை வந்துடும். எப்படி நீங்க பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணினீங்க? நீங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்க நான் எந்த மாதிரி எல்லாம் சப்போர்ட் பண்ணேன்? உங்கள் வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஆக்சுவலாக பிஸ்னஸ் லெவலில் கொண்டு வரணுங்கிற எண்ணம் இருந்துச்சு தவிர அது எந்த மாதிரி பிஸ்னஸ் என்னன்னா எங்களுக்கு ஐடியா இல்லை. நீங்கள் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க நைட்டி மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பற்றி. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். சரி நம்மளும் இதே பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் ஆல்ரெடி உங்கள் சேனலில் போட்ட அந்த பிளேலிஸ்ட்டில் உள்ள நைட்டி சம்மந்தமாக உள்ள ஸ்டிச்சிங்ஸ் எல்லாத்தையுமே நான் பார்த்தேன். எல்லா மாடல் நைட்டிஸும் அதில் கொடுத்துருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நான் இதை ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற இந்த பிஸ்னஸ் பிராண்ட் நேம் வந்து குயின்ஸ் வியர். என்னோடய டெய்லரிங் ஷாப்க்கும் நைட்டிஸ்க்கும் நான் இதே நேம் தான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து சிம்பிளாக நான் வீட்டில் வச்சு தான் நான் பண்ணுறேன். இதை நெக்ஸ்ட்டு கட்டமாக நான் வந்து அதிகமாக மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க, அதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும். ஸ்டார்டிங்கிறதுனால நான் ரொம்ப பயந்தேன். இது இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரோம், எவ்வளோ நாள் ஆகும் சேல் பண்ணுறதுக்கு அப்படிலாம் ரொம்ப பயந்தேன். ஆனால் என்னாலேயே நம்ப முடியல மேம். 1 மந்த் கூட ஆகலை. நான் ஸ்டிச் பண்ணதெல்லாம் ஸ்டேட்டஸில் போட்டோன்னா பார்த்துட்டு எல்லாருமே நிறைய பேர் வந்து வாங்கிட்டு போனாங்க. வாங்கிட்டு போனவங்களே ரிப்பீட்டடாக அந்த கிளாத் பிடிச்சிருக்கு, இந்த டிசைன் எங்களுக்கு பிடிச்சிருக்கு, இதெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு ரிப்பீட்டடாக வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்ஷால்லா இது அடுத்த லெவலாக நான் இன்னும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் மேம். இது எல்லாத்துக்குமே வந்து உங்கள் வீடியோஸ் பார்த்ததும் உங்ககிட்ட நான் வந்து வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணதும் இது எல்லாமே வந்து உங்களோட கைடன்ஸில் தான் நான் இவ்வளோ இதாக ஆரம்பிச்சிருக்கேன் மேம். நைட்டி மேனுஃபேக்சரிங்னா அதுக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாத்தையும் எங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கீங்க. மெட்டீரியல்ஸ் எப்படி வாங்கணும், எந்த குவாலிட்டியில் இருக்கணும், அது ஃபஸ்ட்டு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், எந்த அளவுக்கு பண்ணலாம், கஸ்டமர்ஸ் வந்து எப்படிலாம் நம்மக்கிட்ட எதிர்பார்ப்பாங்க, அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும், நம்ம டைம் எப்படி கேப்பப் பண்ணணும், அதே போல் மெயினாக அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும். அக்கௌண்ட்ஸ் பற்றிலாம் எங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட் மெயின்டைனிங் முதற்கொண்டு அவ்வளோ கிளியராக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க மேம். இது எல்லா நாலேஜும் இருந்தால் தான் ஒரு பிஸ்னஸை ரன் பண்ண முடியும். இது எல்லாமே நீங்க சொல்லி கொடுத்தது தான். இப்போ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், நம்ம ஒரு முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு அந்த கான்ஃபிடென்ட் வந்ததுக்கு காரணம் உங்க வீடியோஸ் பார்த்ததுக்கு அப்புறமும் உங்க குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைப்போம், ஆனா ஒரு பயம், ஒரு தயக்கம், இது எல்லாமே இருந்துச்சு. உங்க வீடியோஸ் பார்க்க உங்ககிட்ட பேச எங்க டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கே ஒரு தெளிவு வந்துச்சு மேம். தேங்க்யூ ஸோ மச். நீங்க உங்களுடைய மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க?
நான் என்ன போல இருக்கிற மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, என்ன மாதிரி எத்தனையோ பேர் இருப்பீங்க. ஏதாச்சும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன செய்யணும்னு தெரியாம எத்தனையோ பேர் ஆசைகள் இருக்கும். அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது. ஸோ நமக்கான சான்ஸ் தான் இப்போ யூடியூப்ல இது மாதிரி கிடைக்குது. இதெல்லாம் வந்து நமக்கு கிடைச்ச பொக்கிஷம் மாதிரி. நம்ம தேடி தேடி எங்கேயோ போய் வெளியில போய் கிளாஸ் கத்துக்கிட்டு வரதுக்கு இப்போ ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற எல்லாருக்குமே வந்து வெளியில போய் ஒரு இடத்துல இது பண்றதெல்லாம் முடியாது. இப்போ வீட்டில் இருந்துகிட்டே எனக்கு இந்த கிளாஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு ப்ளஸ்ஸாக நான் நினைக்கிறேன். அதை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். நீங்களும் வந்து யாரெல்லாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நல்ல விதமாக மேமோட சஜஷனை கேட்டு நல்ல விதமாக செய்யுங்க. உங்கள் எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட். எனக்கும் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. என்னோட பிஸ்னஸும் அடுத்த லெவலில் நான் வந்து கொண்டு வரணும். அது வந்து மேமோட சப்போர்ட்டும் இருக்கணும். உங்களை போல எல்லா ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட்டும் எனக்கு வேணும். ஸோ நீங்களும் அடுத்தது ஒரு நல்ல பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும். எனக்காகவும் ப்ரே பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னோட ஆல் தி பெஸ்ட். இவ்வளவு நேரமும் நான் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக இருந்து பதில் சொல்லிட்டு எனக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் உற்சாகத்தை கொடுத்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் பிஸ்னஸ் மேலும் மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்த 6 மாதத்தில் உங்கள் பிஸ்னஸை சக்ஸஸ் பண்ணிவிட்டு நாம் மீண்டும் அடுத்த பேட்டியில் சந்திப்போம். நன்றி. உங்களுக்கு பிஸ்னஸ் தொடங்க ஆலோசனை வேணுமா? உங்கள் பிஸ்னஸை டெவலப் பண்ண வேணுமா? அல்லது உங்கள் பிஸ்னஸுக்கு மென்டர் வேணுமா? நீங்கள் என்ன இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு பர்சனலாக காண்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம ஆன்லைன் ஃப்ரீ டெய்லரிங் பிஸ்னஸ் கிளாஸின் ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் தான் இந்த பேட்டி. நீங்களும் உங்களுக்கு பிடித்தமான பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களது வாழ்க்கையில் நீங்கள் முன்னேற வேண்டுமென நான் மனமாற வாழ்த்துகிறேன். இந்த பேட்டி வெறும் ஆரம்பம்தான். இன்னும் நிறைய பேட்டிகள் வரப்போகுது. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்கிட்ட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.